ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாரிஸின் இதயத்தில் இருக்கும் ஈபிள் டவரை பார்க்க போறோம். ஈபிள் டவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க எப்படி போறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. மெட்ரோ தான் பெஸ்ட் ஆப்ஷன். மெட்ரோ லைன் 6 அல்லது லைன் 9ல போலாம். எந்த ஸ்டேஷன்ல இறங்கணும், அங்கிருந்து ஈஃபில் டவர் எப்படி போறதுன்னு நான் உங்களுக்கு மேப்ல தெளிவா காட்டியிருக்கேன். வாவ்! பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல மெட்ரோவை விட்டு இறங்கியதும் என் கண்ணு முன்னாடி கம்பீரமா நிக்குது பாருங்க ஈபிள் டவர். இது ஒரு இரும்பு கோபுரம் மட்டும் இல்ல, பிரான்சின் இதயம். வாங்க இந்த வரலாற்று சின்னத்தை இன்னும் கிட்டக்க போய் பார்க்கலாம். ஈபிள் டவர் உள்ள போறதுக்கு முன்னாடி செக்கிங் இருக்கு. உங்க பேக்ஸ் மற்றும் உடைமைகளை செக் பண்ணுவாங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடைமுறை அவசியம். கொஞ்சம் பொறுமையா இருந்து செக்கிங்க்கு ஒத்துழைப்பு கொடுங்க. செக்கிங் முடிஞ்சதும் பிரம்மாண்டமான ஈபிள் டவர் உள்ள போலாம். லெட்ஸ் கோ. இந்த நதி ஈபிள் கோபுரத்திற்கு மிக அருகில் ஓடுகிறது. மேலும் இது பாரிஸின் அழகிய அடையாளங்களில் ஒன்றாகும். சீன் நதிக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. மேலும் இது பல நூற்றாண்டுகளாக பாரிஸின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நதியில் படகு சவாரி செய்வது மிகவும் பிரபலம். மேலும் இது சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் பிடித்தமான பொழுதுபோக்காக உள்ளது. சீன் நதியின் அழகிய காட்சிகளை பார்த்து கொண்டே படகில் பயணிப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த நதியின் கரையில் பல அழகான பூங்காக்கள் மற்றும் தோட்டங்கள் உள்ளன. அங்கு நீங்கள் ஓய்வெடுக்கலாம் மற்றும் இயற்கையின் அழகை ரசிக்கலாம். சீன் நதி பாரிஸின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றின் ஒரு முக்கிய பகுதியாகும். மேலும் இது நகரத்தின் அழகை மேலும் அதிகரிக்கிறது. பாருங்க எவ்வளவு மக்கள் இந்த அழகான நதியில் படகு சவாரி செய்றாங்கன்னு. இது பாரிஸ் நகரத்தின் ஒரு பிரபலமான பொழுதுபோக்கு. மேலும் இது சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் பிடித்தமான ஒன்றாக உள்ளது. இந்த படகுகளில் பயணிக்கும் போது சீன் நதியின் அழகிய காட்சிகளையும் பாரிஸ் நகரத்தின் முக்கியமான இடங்களையும் பார்த்து ரசிக்கலாம். இந்த அனுபவம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். நீங்களும் பாரிஸ் வரும்போது இந்த படகு சவாரியை அனுபவிக்க மறக்காதீர்கள்.
ஈபிள் டவரோட ஹிஸ்டரியை பத்தி பார்க்க போறோம். 1889ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டோட தலைநகரான பாரிஸ்ல இந்த டவரை கட்டுனாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? இந்த டவரோட டிசைனை குஸ்டாவ் ஈபிள் என்ற இன்ஜினியர் தான் பண்ணாரு. இந்த டவரோட உயரம் 330 மீட்டர். இது உலகத்திலேயே ரொம்ப உயரமான கட்டடங்களில் ஒன்று. இந்த டவரை கட்டினதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இது ஆரம்பத்துல ஒரு தற்காலிகமான கட்டடம் தான். ஆனா இதோட அழகுனால இன்னைக்கு வரைக்கும் பாரிஸ் நகரத்தோட முக்கியமான அடையாளமா இருக்கு. இந்த டவரை பார்க்க ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. இங்கிருந்து பாரிஸ் நகரத்தோட வியூ ரொம்ப அழகா இருக்கும். ஈபிள் டவரில் ஒவ்வொரு இரவும் சூரியன் மறைந்ததும் விளக்குகள் எரிய தொடங்கும். இந்த கண்கவர் காட்சி த ஸ்பார்க்லிங் லைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மணி நேரமும் 5 நிமிடங்களுக்கு மின் விளக்குகள் ஒளிரும். இந்த லைட்டிங் ஷோ த லைட் ஷோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த லைட்டிங் ஷோ இரவு காலை 11:45 வரை நடைபெறும். ஒவ்வொரு இரவும் காலை 11:45 மணிக்கு ஈபிள் கோபுரத்தின் உச்சியில் உள்ள விளக்குகள் மின்னும். இது த லாஸ்ட் ஷோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த லைட்டிங் ஷோ சுமார் 5 நிமிடங்கள் நீடிக்கும். ஈபிள் கோபுரத்தின் லைட்டிங் ஷோவை பார்க்க ஒவ்வொரு இரவும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள்.
இந்த லைட்டிங் ஷோ ஒரு அற்புதமான அனுபவமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் என பலரும் இதை காண ஆர்வமாக உள்ளனர். இந்த லைட்டிங் ஷோவை காண சிறந்த இடங்களில் ஒன்று ஈபிள் கோபுரத்தின் அருகில் உள்ள ஷாம்டமஸ் பூங்கா ஆகும். இந்த பூங்காவில் இருந்து ஈபிள் கோபுரத்தின் அழகிய காட்சியை கண்டு ரசிக்கலாம். மேலும் சீன் நதியில் படகு சவாரி செய்தவாறே இந்த லைட்டிங் ஷோவை கண்டு ரசிப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.